ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா குரு பயிற்சி பலன்கள் வரிசையா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி. 12ஆம் இடம் என்ன சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல இருந்து குரு பகவான் இப்ப ஜென்ம குருவா வராரு. அதுவும் உச்ச குருவா வராரு. எந்த வித பலன்களா தரப்போறாரு சொல்லுங்க. ஏன்னா ஒரு பக்கம் சனியின் விளையாட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. குருவாச்சும் நல்லது பண்ணுவாரா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க. சனி நல்லவர் தாங்க. கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் 9ல் இருக்காரு. அவரை போய் இப்போ அவன் ஏன் சிரமப்படுத்துறீங்க? நிறைய பேர் போடுறாங்க ஐயா. எல்லாத்துக்குமே இப்போ சனி போட்டு பழைய இது பண்ணுறதுக்கு இப்போ குரு தான் வில்ல கடகத்துக்கு ஜென்மம் வராது. ஆமாம், அப்படி இல்லை. 12ல் தான் அவருடைய நட்சத்திரம் இருக்கு, புனர்பூசம். 4, 8, 12ல் இருக்கிற நட்சத்திரம். குரு வந்து இவர் வந்து வேலைக்கு மட்டும், வீடு வேலை இதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவார ஒழிய கஷ்ட நஷ்டத்தில் கொடுக்குற குருவை போல கடகத்துக்கு பிரச்சனை பண்ணுறவங்க யாரும் இல்லை. இதுதான் வித்தியாசமான பார்வை. அதனால இந்த குரு இப்ப வந்து அந்த 12ஆம் இடத்தையே டெவலப் பண்றாருன்னு தான் எடுத்துக்கணும். அதை குறைப்பாருன்னு எடுத்துக்க முடியாது. 12 வந்து விருத்தி பண்றாரு, வளர்ச்சி பண்றாரு. மீண்டும் முதல்ல அது வந்து பாருங்க, 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. ஒரு 16 நாள் சொந்த நட்சத்திரத்துல போறாரு, புனர்பூசத்துல. அப்ப 12ஆம் இடத்தை வச்சு ஸ்ட்ராங்கா செய்வார். அப்ப அந்த இது தாண்டுற வரைக்குமே இவங்களுக்கு அந்த 16 நாளும் பிரச்சனை இருக்கு. அந்த 18ஆம் தேதி கரெக்டா பூசத்துக்கு வந்துருவார். எப்பவுமே நான் சொல்றது எல்லா பலன்களுமே நட்சத்திர அடிப்படை. கண்டிப்பா நட்சத்திரம் வேலை செய்கிறது. எந்த கிரகம் ஆனாலும் அந்த நட்சத்திரத்தின் பலனை செய்யும். இதுதான் சூத்திரம். இப்ப சனி நட்சத்திரத்துல போகும்போது சனியை போலதானே வேலை செஞ்சாகணும். இப்ப சனி நம்ம லக்னம் ராசிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய இயல்பு. இயல்பாக இருக்கக்கூடிய இயல்பை தரக்கூடியவன் கெடுதல் பண்ண மாட்டான். 1-9 நமக்கு வந்து தர்மத்துக்கு உண்டானவன், நம்மளை வாழ வைப்பவன், நம்மளுடைய சிந்தனையை ஊக்குவிப்பவன். அவரும் வந்து 9ல் இருக்காரு. 9ங்கிறதும் அருள் ஸ்தானம், கெடுதல் ஸ்தானம் அல்ல. ஆனா இந்த சனி நட்சத்திரத்துல வரும்போது தான் தீர்வே கிடைக்கும்னு நான் சொல்றேன். அந்த 16 நாள் பிரச்சனை இருக்கு, 2ஆம் தேதியிலிருந்து 18 வரைக்கும். அதை தாண்டின உடனே பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அதான் நீங்க சொன்ன மாதிரி 1-9 அகம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லதா இருக்கு. அகம் சார்ந்தது இப்ப வந்து ஒரு நோய் இருந்ததுன்னு வைங்க, அந்த நோய் ரெடியாச்சு அப்படின்னா அது அகத்துக்கு நல்லது தானே. கண்டிப்பா ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கடன்ல இருந்து விடுதலை, ஒரு பிரச்சனை எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுதலை, ஒரு வழக்குல இருந்து விடுதலை, இதெல்லாமே கொடுக்கும் 1-9. ஆனா என்ன பண்ணும், தொழில் செய்யறவனுக்கு கெடுக்கும். 2010 முடக்கும். கரெக்ட். இப்பதான் பாயிண்ட்டுக்கு சொல்றீங்க. எந்த பாவத்திற்கு 12ஆம் பாவமோ அந்த பாவத்தை தடுக்கும். இப்ப 2ஆம் வீட்டுக்கு 12ங்கிறதுனால தான் ஜென்ம குருன்னு நம்ம சொல்றோம். அதே 12ஆம் வீட்டுக்கு 2ஆம் பாவங்கிறதுனால இன்னுமே செலவை டெவலப் பண்ணுவான்னு அர்த்தம். ஒரு பக்கம் வருமானம் இல்லை, இன்னொரு பக்கம் செலவு எச்சாகுது. இது என்ன கொடுமையா இருக்கு. அப்ப இந்த சனி குரு வந்து அருளை கொடுக்கும், பொருளை தராது. எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க கடகத்துக்கு உச்ச வீட்டுக்கு வர்றாரு, கூரை கொடுக்க போகுதுன்ட்டு. நிச்சயமா அதை வந்து ஏமாந்துடக்கூடாது. அதுலேயும் யாருக்கெல்லாம் ராகு திசையோ குரு திசையோ ஈவன் சனி திசை நடக்கிறவங்களுக்கு கூட பொருளுக்கு பந்தம் தான். வேற கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை இவங்கெல்லாம் பழச்சிக்குவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே நீங்க வந்து கோச்சாரத்துல திசை இல்லாம பார்க்காதீங்க. கண்ணை மூடிட்டு 80 கோடி பேர்த்துக்கு ஒரே பலன். குரு வந்தா இதுக்கு பண்ணி தந்துருவாருன்னா எப்படி பண்ணுவார்? அவங்கவங்க பாவ புள்ளின்னு ஒன்று இருக்கு இல்லையா? 2ஆம் இடத்துக்கு ஒரு புள்ளி இருக்கு, 3ஆம் இடத்துக்கு ஒரு புள்ளி இருக்கு. அந்த வகையில வேலை செய்யும். அதனால குரு வந்து உண்மையிலேயே 12ல் இருந்த என்ன அனுபவிச்சாங்களோ அதனுடைய தொடர்ச்சின்னு வேணா வச்சுக்கலாம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வரும்போது தான் தீர்வு கிடைக்கும். ஆகஸ்ட் 18ஆம் தேதி வர்றாரு, ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் வர்றாரு. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வரும்போது அப்ப புதன் யாரு அப்படின்னா அவரு செல்ஃப் டெவலப்மெண்ட். 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி. அந்த 3ங்கிறது வந்து மாற்றத்தை கொடுப்பார். 12ங்கிறது 2வது வேலைக்கு போய் ஜாயின் பண்றது அல்லது 2வது தொழிலை தேர்ந்தெடுக்கிறது. இது மாதிரி சில நல்லதை அவர் பண்ணுவார். அதுல வேணா வாய்ப்பு.
அதே மாதிரி இந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள், 2வது வந்துட்டு உள்ள இருக்க சண்டை சச்சரவு அதிகமா இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் தீருமா? அதாவது சனி திசை, ம். புதன் திசை இந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, ம். கிளியர் ஆயிடும். ம். ராகு திசை குரு திசை இப்பதான் ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அதை அப்படியே அப்படியே கேஷுவலா இழுத்துட்டு போகும், ம். அப்படியே ட்ராக் பண்ணிட்டே போகும். 7ஆம் பாவத்தை குரு பார்க்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஆறுதல். லைஃப் பார்ட்னர் ஸ்தானத்தை குரு பார்க்கிறாருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆறுதல். அடுத்து பாருங்க, டிசம்பர்ல ராகு வந்துருவார் ம். 7ஆம் வீட்டுக்கு. இங்க குருவோட கேது வந்து சேர்ந்துருவார். ம். அப்ப 1ஆம் இடத்துல 7ஆம் இடத்துலயும் சர்ப்பம் வந்து லாக் பண்ணுது. ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கு கடகத்துக்கு. ஒரே ஒரு நம்பிக்கை என்ன சொல்றேன் அப்படின்னா, இவங்க வந்து மூளை உழைப்பு சார்ந்த பணிகளை தேர்ந்தெடுக்கணும். ம். பொருளாதாரம், பொருள் போட்டு பொருள் பண்றது, உற்பத்தி, ட்ரேடிங் இதெல்லாம் விட்டுட்டு கமிஷன் வகை, மார்க்கெட்டிங், ஐடி லைனு, மீடியா இது மாதிரி போகும். இவங்க ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? 6ஆம் பாவம் ஆரோக்கியம் என்பது 6ஆம் பாவத்தை இவ்வளவு நாள் 6ஆம் அதிபதியே குரு தான். ம். அந்த 6ஆம் இடம் 2, 6, 10ங்கிற கான்செப்ட் வந்து கேதுகிட்டையும் சுக்கிரன் கிட்டையும் இருக்கு. ம். அப்ப இந்த சுக்கிரன் கேது அப்படின்றது இப்ப 2ல கேது இருக்காரு. ம். அதனால ஆரோக்கியத்தை இப்பவே ஆல்ரெடி கெடுத்துட்டு தான் இருக்காரு. ம். அந்த பயிற்சி ஆகும்போது கேது வந்து டிசம்பர்ல தான் பயிற்சி ஆகும். ம். அப்படி பயிற்சி ஆகும்போது கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அது வரைக்கும் சில ட்ரீட்மெண்ட்டுகள் இருக்கும். பட் யாருக்கெல்லாம் குரு திசையோ அல்லது சனி திசை நடக்கிறவங்களுக்கு, புதன் திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ம். கிளியர் ஆகிடும். ஏன்னா சனி தான் 9ல் இருக்காரு, அவரு புதன் நட்சத்திரத்துக்கு போறார், அதனால நல்லா இருக்கும். ம். ம். சிறப்பு சிறப்புங்க ஐயா. இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படிங்க இருக்கு? கடன், பகை, நோய், கடன் இந்த 3மே வேலை கூட 6ஆம் இடம் தான். ம். அந்த 6ஆம் இடத்துல தான் கேது சுக்கரனுடைய கான்செப்ட் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால இந்த கடன் தீர்ப்பதற்கு ஒரு ரூட்டை காமிச்சு விடுவார். ம். பரவாயில்ல, இந்த மாதிரி ஸ்கீம் போட்டு தர்றேன், இல்லை இந்த மாதிரி பேங்க் லோன் தர்றேன், இல்லை இந்த மாதிரி ஒரு தெரிஞ்சவங்க மூலமாக ஒரு சப்போர்ட்டு கிடைக்குது, ம். இது மாதிரி சில வழிவகைகளை செஞ்சு கொடுக்கும். ம். இவ்வளவு நாள் தலைமறைவு வாழ்க்கை பிரச்சனை அதெல்லாமே வந்து மேலே மேலே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிடுச்சு கடன். ம். அதாவது ஒருத்தருக்கு கடன் அடைக்கிறது இன்னொருத்தர்கிட்ட வாங்கிட்டே இருந்தாச்சு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி எப்படி செட்டில் பண்ணுறதுங்கிற ப்ராசஸ் நடக்கும். ம். ஆனால் உண்மையிலேயே கடன் தீரணும்னா அந்த குரு ஆயில்யத்துக்கு போகணும். ம். ஆகஸ்ட் 18க்கு மேலே தான் செட்டில்மெண்ட். இந்த 8ஆம் இடம் சொல்லுவாங்க, புதையல் யோகம்னு சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு எப்படி இருக்கு? 8ஆம் பாவம் அதிர்ஷ்டம்தான். அது 2ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளணும். 8 2 8 வந்து 2ஓட தொடர்பு கொள்ளணும். ம். இப்போ ராகுவோ குருவோ யார் ஒருத்தர் ஜாதகத்தில் அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் பூராடம் இந்த 6 நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருந்ததுன்னு வைங்க, அந்த யோகம் உண்டுன்னு சொல்லலாம். ம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி இருந்து திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு அது வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப கோச்சாரத்துல வந்து 2ஆம் இட தொடர்பு இல்லையே குருவுக்கு. அதே மாதிரி ராகுவுக்கு வந்து 2 பார்க்கறாருன்னு வேணா எடுத்துக்கலாம். ம். இப்ப அவரும் டிசம்பருக்கு அப்புறம் 8க்கு போயிட்டாருன்னா இந்த தொடர்பு இல்லை. அதனால ஒரு யாருக்கெல்லாம் ராகு திசா புத்தி நடக்குதோ அவங்களுக்கு அப் டு டிசம்பர் ஒரு வாய்ப்பு இருக்கு, ம். அது பண்ணலாம். குருவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் தான் முதல்லயே சொல்லிட்டேன், குரு வந்து கடகத்துக்கு இம்சப்படுத்துறவன், பிரச்சனை இன்க்ரீஸ் பண்ற வசதி தான் அவர்கிட்ட இருக்கோ ஒழிய பிரச்சனை சால்வ் பண்ற கெப்பாசிட்டி அவருக்கு இல்லை ம். கடகத்தை பொறுத்தவரை. சரிங்க ஐயா. இப்போ வந்து ஒரு தொழில் இன்னொருத்தர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு நம்ம ஜாமீன் கையெழுத்துல நம்ம போய் போடலாமா? எப்படி போட முடியும்? இங்கேயே நம்மளதே பீஸ் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி 12ஆம் இடம் வந்து யாருக்கெல்லாம் வந்து வேலை செய்தோ அவங்க ஜாமீனுக்கே போகக்கூடாது. ம். குரு திசையோ ராகு திசையோ இவங்க வந்து கடகத்துக்காரங்க நடக்கிறவங்க போது புத்தி நடந்தா கூட போகக்கூடாது. ம். போனோம்னா சிக்கலாயிரும். இப்போ ஒரு வண்டி வாகனம் எடுக்கிறோம், அது நம்ம கடன் சார்ந்த விஷயத்துக்கு எடுக்கலாங்களா? எல்லாத்துக்குமே சிக்கலாயிரும். இப்ப ஆல்ரெடி குரு திசை இருக்கிறவங்க அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ம். இப்ப 12ல் இப்ப ஜென்மத்துக்கு வருது இல்ல, ம். ஜென்மத்துக்கு வரும்போது அவ்வளவு ஈஸி அல்ல. இஎம்ஐ கட்டுறதே கஷ்டமா இருக்கு. 12ங்கிறது செலவு ஸ்தானம். அப்ப ஏதோ ஒரு முதலீடு செலவு நடந்துருச்சு.
ஆனா இப்ப ஜென்மத்துல வருது சனி வேற 9ல் இருக்கு. 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் தான் 9ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் தான் 1ஆம் இடம். அப்ப பொருள் சார்ந்த விஷயத்துக்கு எல்லாமே செக் வைக்குது எல்லா கிரகமும். அதனால புது முயற்சிகளை அவாய்ட் பண்ணுங்க. எப்படி சிக்கனம் பண்ணி எப்படி நம்ம சேமிக்கிறதுங்கிற ஆஸ்பெக்ட் தான் இனி போகும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி செட்டில் ஆகி நல்ல திசை நல்ல புத்தி நடக்கிறவங்க அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப இந்த குரு வர்றதுனால வேற திசை நடக்கும்போது குரு அது என்ன பண்ண போகுது? நான் எப்பவுமே சொல்றது இதுதான், கோச்சாரத்துல உங்களுக்கு திசா புத்தி நடந்தா இந்த பலனை எடுத்துக்கோங்க. திசா புத்தி நடக்கலையா இந்த பலனை வச்சுக்கிட்டு 80 கோடி பேர்த்துக்கு காமனா எடுக்க வேண்டாம்னு தான் நான் சொல்றேன். அகலக்கால் வைக்க வேண்டாம். 2வது ஆடம்பர செலவு பண்ணக்கூடாது. சிம்பிளா ராகு குரு திசை நடக்கிறவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கு. தசா புத்திகள் நடந்தாலும் ராகு குரு இந்த 2ல் திசை நடந்தாலும் புத்தி நடந்தாலும் வாகனத்துக்கு இஎம்ஐ போடுறது, ஜாமீன் போடுறது, புது தொழில் ஆரம்பிக்கிறது, கடன் வாங்கி தொழில் செய்யறது, இது எந்த ரிஸ்க்குமே போகக்கூடாது. ஐயாவின் அறிவுரையா இந்த ராசி நேயர்கள் என்ன விஷயம்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லுங்க. நீங்க பூமிக்காக பிறந்தவர்கள், பூமி மண்ணின் மைந்தன்னு சொல்லலாம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் கடகம் தான் உங்களுக்கு 1ஆம் இடம். அப்படிப்பட்டவர்கள் இருந்த இடத்துல செயல் திறனை அதிகப்படுத்துறதுக்கு கேதுவையும் சுக்கிரனையும் தான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணணும். அதனால பேச்சினால சம்பாதிங்க, சர்வீஸ்னால சம்பாதிங்க, நல்ல நாலேஜ்னால உத்தியோகத்தில் சம்பாதிங்க. தொழில்துறையில் கூட நீங்கள் என்ன படித்த அனுபவம் படிச்சீங்களோ அந்த வேலையை செஞ்சு சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு உயர்வு உண்டு. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம். நான் இன்னும் டெக்னாலஜி படித்தேன், இதில் வேலைக்கு சேரேன், மேலும் மேலும் ப்ரொமோஷன் ஆகி போயிட்டே இருக்கேன், பிரச்சனையே இல்லை. ஆனால் அவன் அதை செய்கிறான், இவன் இதை செய்கிறான், நானும் இதை செய்ய போகிறேன் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு தெரியாத ஒரு தொழிலில் இறங்குறதோ அல்லது இன்னொருத்தர் கூப்பிடுறாருன்னு சொல்லி அவரை நம்பி அவரோட பிழைச்சிக்கலான்னு சொல்லி போகிறதோ உங்களுக்கு ப்ராப்ளம். காரணம் என்ன? சனி கிரகம் 7ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி. 8ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனியினுடைய நட்சத்திரம் தான் பூசம் உங்ககிட்டயே இருக்கு. அப்ப அங்க உள்ளுக்குள்ளேயே அதிர்ஷ்டம் அங்க லாக் பண்ணி வச்சிருக்கு. அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி படிப்பு, முயற்சி, அதன் மேல அனுபவம், அதன் மேல தொழில், அப்புறம் பணம், இப்படி திங்க் பண்றவங்களுக்கு எந்த விதத்திலையும் பாசிட்டிவ் நல்லா இருக்கு. டெவலப் ஆவீங்க. பிறரை நம்பினால் கெடுதல் உண்டு. பிறரை நம்பினா கெடுதல் உண்டு. சிறப்புங்க ஐயா. உங்களுக்கு பெற்றோர் தாய் தந்தையா இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை பழுதடைந்திருக்கு நிச்சயமா. ஏன்னா சனி போயிட்டு இருக்காரு 9ல். அதனால அந்த 9ஆம் இடத்துக்கு 4, 8, 12 4ல் தான் குரு இருந்தார் இவ்வளவு நேரம். அப்ப அந்த இவ்வளவு நாள் அந்த குரு மறுபடியும் இந்த ஜூன் 18 வரைக்கும் அந்த எஃபெக்டை வச்சிருக்காரு. அப்புறம் சனி நட்சத்திரத்துக்கே வர்றாரு. அதனால பராமரிப்பு கண்டிப்பா பார்த்துக்கிட்டே இருங்க. அது மிக மிக அவசியம். உங்களுக்கும் உங்களுடைய தகப்பன், அவருக்கு தகப்பன், இதுக்கும் ஒரு பந்தம் இருக்கு. 1, 5, 9ங்கிறது அந்த செயின் லிங்க். தகப்பன், பாட்டன், குழந்தை இது எல்லாமே ஒரே செயின். அதனால அவங்கள பாதுகாக்க வேண்டிய கர்மா உங்களுக்கு இருக்கு. அதுலதான் நிறைய விஷயம் நம்ம கடகத்துக்கு அவங்க பலத்தை இழக்கிறார்கள். யாரெல்லாம் அந்த மாதிரி பராமரிக்கலையோ அவங்களுக்கு அது பாதிப்பா வர்றது எப்ப தெரியறது இல்லை, பின்னால தெரிய வருது. அதனால அதெல்லாம் மெயின் அட்வைஸா அந்த மாதிரி முதியோர்களை பாதுகாக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா அது புதனுடைய நட்சத்திரத்துல போகுது. புதன் நமக்கு 12ஆம் வீட்டுக்கு தொடர்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து அவங்கள பராமரிக்கிற அளவுக்கு நல்லது நடக்கும். அதே நேரத்துல அது சாபமாக மாறும். பராமரிக்கல, நான் என்னதான் பார்ப்பேன், நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் பின்னால நமக்கு சாபமாக மாறும். இப்போ இந்த பயிற்சினால பாசிட்டிவா ஒரு 2 விஷயத்தான் சொல்லுங்கய்யா. கண்டிப்பா நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏதோ ஒரு வேகத்துல அப்படி சொல்லிடுறது தான். இப்ப நான் தான் திசா புத்தி தான் நடக்குதுன்னு சொல்றேன். இப்ப கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, இத்தனை திசை நடக்கிறவங்க நான் சொல்ற கடகராசி நேயர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. அத்தனை பேருக்கும் ஒன்றும் இதை பத்தி நான் சொன்ன கெடுபல்னு எடுத்துக்க வேண்டாம். அதுதான் பாசிட்டிவ். யாருக்கெல்லாம் ராகு, குரு, சனி இந்த இதுல இருக்கிறவங்க மட்டும்
நீங்க இருக்கிறத மெயின்டைன் பண்ணுங்க. புதுசா நம்பி எதையும் செய்யாதீங்க கொஞ்ச காலத்துக்கு. ம். அடுத்து நமக்கு குரு 2ஆம் இடத்துக்கு வர்றாரு இல்லையா? ம். இப்பவே டிசம்பர்ல வந்துருவாரு. ஓ வக்கரம். வக்கரம் இல்ல, அதிசாரமா அதிசாரத்துல. வராரு. ஆ, ஓகே. அதிசாரத்துல மக நட்சத்திரத்துக்கு போயிடுவாரு. ம், ம். போயிட்டு மறுபடியும் அங்கிருந்து வக்கரமாவாரு. ஒரு 4 மாசம் இருப்பாரு நிலை. அதாவது அக்டோபர் 31ல இருந்து கணக்கு வச்சுக்கோங்க. ம். அதுக்கப்புறம் நீங்க முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட். சூப்பர் சூப்பர். அப்ப இந்த இந்த நேரத்துலயும் கால் வச்ச இடத்துல கண்ணி வெடியான மாதிரி சிவனே இருக்க வேண்டியதுதான். ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கு, ம். உறவுகளுக்கு கெடாது. பைசாவுக்கு மட்டும் ப்ராப்ளம் தேடிக்காதீங்க நீங்க. நீ சிம்பிளா சொல்ல போனா ஒரு பிரம்மாண்டத்தை நாடி போக வேண்டாம். அவ்வளவுதான். சிறப்பு சிறப்பு. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் அடுத்த ரசிகை பார்க்கலாம். நன்றிங்க. நன்றி.